நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல். இனி நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்வல் ஸ்பைடர்மேன் 2 தான் விளையாட போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ தான். 15 லைக் கேட்டேன், யாரும் 15 லைக் கொடுக்கல. 10 லைக்கு கொடுத்துருந்ததுனால அதுவே போதும். ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி நண்பர்களே, கேம் பிளே உள்ள வந்தாச்சு. இது பார்ட் 2 கிடையாது, அது பார்ட் 2 ரொம்ப ஸ்டோரிலாம் போட்டு கழுத்து அத்துட்டானுங்க. அதுவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிஷின்ஸ்லாம் முடிக்கிறது. இப்போ வந்த உடனே 4-5 பேரை போட்டு அடிக்க சொல்கிறானுங்க. அவனுங்க நம்மள அச்சுன்னு இருக்கானுங்க நண்பர்களே. அடப்பாவீங்களா, ஏடா வந்தோடனே முடிச்சிட்டிங்க நண்பர்களே. நம்மளை இலக்காரமாக நினச்சிட்டானுங்க. இப்போ பாருங்கள், அடியே பாருங்கள். இப்போது வாடா ஸ்பெடி. அப்புறம் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் போனோடனே இன்னும் கொஞ்சம் தான் நண்பர்களே, அது மட்டும் பாருங்கள். 500 சப்ஸ்கிரைபர் தானே, அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த மாதிரி கேம் விளாட்லாம். நான் உங்களுக்கு விஐபி பாஸ் தருவேன்னு சொல்லியிருந்தேனே. இது க்ளவுட் கேமிங் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு இடத்துல வாங்கி அது எனக்கு ஒர்க் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு கேமாகவே தரேன். அது நான் எப்படா மொபைலில் விளாட்றதுன்னு கேட்டிங்கன்னா, அது நான் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். அந்த கேமை வாங்கி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா. சரி நண்பர்களே, இங்கே பாருங்கள், நம்மளை வந்தோடனே அடித்து ஓட விட்றான் அந்த குண்டன்டே. இருறா ஒரு நிமிஷம் இருறா, அவ்வளோதான் போட்டு ஜாய்ஸ்டிக்கை ஒன்று வாங்கணும் நண்பர்களே. முதல்ல வெறுப்பாக இருக்குது. அறாவனே இருறா ஒரு நிமிஷம்டா. அதை இதுவரை தூக்கி அடிப்போமா, ட்ரைனேஜ் முடிய அறா தூக்குடா போடு. அவ்வளோதான், 3 பேரும் பறகுறானுங்க ஒரே நேரத்தில். போட்டு எல்லாத்துலேயும் தூக்கி அடிக்கணும். இவனுங்க மேலாம் இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது. அச்சு நேக்குறானுங்க நண்பர்களே. வந்ததுலேருந்து நானும் பார்த்து நேக்குறேன், அடி வாங்கி நேக்குறேன் நான் பாட்டுன்னு. சரி நண்பர்களே, நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் சாட்டர்டே ஒரு கேம் பிளே வீடியோ போடலாம். அதுனா கேம்னு நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. லைவ் தான் போட போகிறேன் சாட்டர்டே. சாட்டர்டே தான் போடுவியா, அதுக்கு நடுவில் எதுவும் கேம் பிளே வீடியோ வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். சாட்டர்டே லைவ் போட போகிறேன், அவ்வளோதான். எவ்ரி சாட்டர்டே லைவ் சாட்டர்டே இனிமேல். அவ்வளோதான் நண்பர்களே, போட்டு இவனுங்களாம் அச்சு ஓட உண்ணும். இவனுங்களாம் சும்மாவே பேட்டை வச்சு மறைகிற. டே மண்டே ஆயிடுறா, ஒன்று அடிக்கிறேன். அவ்வளோதான்டா போடுறா. அந்த ஸ்டோரி கேமும் வேணும்னா சொல்லுங்கள் நண்பர்களே, நான் போடுறேன் அந்த ஸ்டோரி கேமு. ஆனால் ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஏன்னா அது நான் விளையாடி போரே ஆச்சிச்சு எனக்கு. நான் வெறியாகி ஒரு சில டைம் வெளிலலாம் போயிட்டேன். அந்தளவுக்கு ஸ்டோரியை போட்டு சாவடிக்கிறானுங்க. ஸ்கிப்பு கூட பண்ண முடியல நண்பர்களே. GTA 5 கூட ஸ்கிப் பண்ணிடுறேன், ஸ்கிப் பண்ணி உள்ளே போயிடுறேன். இதில் ஸ்கிப்பு கூட பண்ண முடியல, ஸ்டோரியாக போட்டு சாவடிக்கிறானுங்க. 700 டோக்கன் இருந்தது, இப்போ என்கிட்ட 100 தான் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோலாம் போட்டிருப்பானுங்கன்னு. ஆனால் இது 1 hour தான் ஆகுது அந்த ஸ்டோரியை முடிஞ்சு. அப்போ நான் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்டோரி இருக்கும்னு. நான் கேமே மொத்தமாக அந்த ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து எல்லா பாட்டும் விளையாடையே 1 hour தான் இருக்கும் கேமு. அது ஃபுல்லாக ஸ்டோரி தான் போட்டிருந்தானுங்க. சரி நண்பர்களே, இவனுங்களை இப்போ அடித்து ஓட விட்டுட்ருக்கேன். மேலே வேறு நின்று சுட்டுன்னு இருக்கிறான். டே இங்கே வாடா, நீ கையில் மட்டும் கிடச்சேன்னா மூச்சு ரொம்ப வாங்குது. ஏன்னே தெரில. ஸ்பைடர்மேன், நான் உனக்கு பேசி எனக்கு மூச்சு வாங்குதுடா, நீ அடிக்கவே மாட்டுற, என்னடா நீ. சரி நண்பர்களே, இவனை போயிட்டு அடிப்போம். இப்போ ட்ராவல்லேருந்து வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஒரு லைக் மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு பாருங்கள் மனசு வச்சு. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ கூட நான் கேம் பிளே வீடியோ பண்ணுறேன். சரி நண்பர்களே, அவ்வளோதானா முச்சாச்சா? இன்னும் ஒருத்தர் இருக்கான். எங்கடி தம்பி இருக்கீங்க நீங்கள்? இருங்க வரேன் அண்ணன். அங்கேயே போய் அடிப்போம் அவனு. என்னதுரா இது? அங்கே இருந்து அடிக்க முடியல நண்பர்களே. அங்கே யாருமே இல்லை, ஆனால் அங்கே காட்டுது. என்னதுரா இது? தம்பி தண்ணிடா, அப்படி போடா, நீ ரூட் உள்ள போடா. என்னதுரா இது? பட்டாசு நண்பர்களே, எங்கே பார்த்தீங்களா பட்டாசு? இதை தூக்க சொல்கிறானுங்க, தூக்கி அடி. அவ்வளோதான், வெப்பூட சொல்கிறானுங்க. எதுக்கு வெப்பூடணும்? போடா, வெடிச்சிட்டோம். அது வெப்பு விட்டு அதை அணைக்க சொல்கிறானுங்க. தண்ணியில் தானே போய் வெடிக்குது. இப்போன்னா பிரச்சனை அதுக்கு. அவ்வளோதானா? இங்கே ஒன்று இருக்குதா? அதானே பார்த்தேன். எப்படா இவனுங்க விடுவானுங்கன்னு. அவ்வளோதான்டா, வெப்பூட வேணாம்ல. சரி வெப்பூட்டெல்லாம் வேணாம். ஏன்னா வெப்பூட்டாலும் போக மாட்டேது. நான் ஆழ்த்தின்னு தான் இருக்கிறேன், இங்கே கிளிக் ஆச்சுன்னு தான் இருக்கிறேன். வெப்பூட்டால் போக மாட்டேது. டே என்னை வெறுப்பேத்தாதீங்கடா. வெப்பு இருங்க, இதுக்கு அடிச்சு ட்ரை பண்ணிடலாம். வெப்புட்றா. அது போக மாட்டேது நண்பர்களே. நான் ஆழ்த்திட்டு தான் இருக்கேன், அங்கேயே காட்டுதில்ல டச்சு. இதோ பாருங்க, அது எல்லாமே முடிஞ்சோடனே வெப்பு விட்றான். டேய் அப்போவே வெப்பு விடணுண்டா. நீ கண்டெய்னர் இதை தூக்கி அடிப்போமா? போடு. அவ்வளோதான், இதுக்கு வெப்பு விடும் சும்மாதான். சரி நம்ம இப்போ போவோம். என்னடா மைல்ஸ் காட்டுறான்? மைல்ஸே இருங்க நண்பர்களே, இப்போ நம்ம மைல்ஸ் ஆகலாமா? மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சி. இல்லை நான் 2 ஆகும். இவனை அடிப்போமா? ஆடுறா சாவுடா. இருங்க, அவனை டோரை திறக்கக்கூடாது. இப்போ நம்ம மைல்ஸ் ஆகிடலாமா நண்பர்களே? ஏன்னா பீட்டரே ஆடி இருந்தால் போர் அடிக்குது.
மைல்ஸுக்கு தான் கொஞ்சமாச்சு பவர் அதிகம். பீட்டர் வேஸ்ட்டு. லெவலப்பா, லெவல் 6 போயிட்டான் பீட்டரு. பீட்டர் வாடா வாடா பீட்டர்ரா தம்பி. ஸ்கில் பாயிண்ட் வந்துச்சு நண்பர்களே இவனுக்கு. +1 ஸ்கில் பாயிண்ட்டு போட்டு டோட்டல் 9ஆ? சூப்பர்ரா. இப்போ நம்ம மைல்ஸாக மாறுவோமா? அங்கே ஒரு இது இருக்குதா மிஷினு, இதை போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு மைல்ஸாக மாறிப்போம். வருங்க க்ரைம் ரிப்போர்ட் போட்டுக்கிறானுங்க. எங்கடா நீங்கள் க்ரைம் ரிப்போர்ட்? ஏசி நண்பர்களே, இது அந்த ஏசிலேருந்து காற்று வரும்ல மேலே, அது நண்பர்களே. ஏமாற்றிட்டானுங்கடே. ஏமாத்துற நீ தம்பி. மயில் வாங்கணும், மைல்ஸை தான் அப்படி கூப்பிட்றேன். சரி நல்லா இல்லை, எனக்கே புரியுது. என்ன பண்ணுறது, காமெடி பண்ணலன்னா உலகம் நம்மளை மதிக்க மாட்டுது. அடிக்கணுமா இப்போ இவனுங்களே? இப்போ தான்டா ஒரு கேங்கை முடிச்சுட்டு வந்தீங்களா? எனக்கு ஒரு மேட்ரே இல்லை, போடுறான் அவனு. அவ்வளோதான் போடு. சுடுறான்டா அவன் தம்பி. இங்கே பாரு பீட்ரு, அவனை அடிக்கிறது போதும். இவனை பின்னாடி நண்பர்களே, அவனுக்கே ஏம் வச்சுன்னுக்கிறான். நான் பின்னாடி அவனை பின்னாடி ஆடுறா. அவங்க பாரு சுடுறான்டா உன்னை. அதை எத்தாடுறா. அவ்வளோதான்டா மச்சாடா நீ போடு. அவ்வளோதான் போ, பரப்போ. போ தம்பி போப்பா. மைல்ஸுக்கிட்டலாம் வச்சுக்கூடாது. அதை தூக்கி அடியா. அவ்வளோதான்டா போடுறா. அவன் மண்டியில் போடு. சாவி இதை தூக்கி ஆடுறா. அவ்வளோதான், அவன் மண்டியில் போடு. இன்னொன்று அங்கே ஒன்று இருக்குது, போடு மண்டியில் போடு. அவ்வளோதான், இவனை நம்மளே வச்சுருவோம். கையில் பேட்டை வச்சுன்னு இருக்கிறான், பறக்க விடாமனே. டேய் பின்னாடி வந்தெல்லாம் அடிக்கக்கூடாது. இங்கே பாரு அண்ணங்கிட்ட 8 கால் பூச்சி இருக்குது. எத்து ஒன்று ஓட்டன்னு வைக்க, நீ இங்கே விழுந்துருவேன். இருறா நீ அடிக்க முடியாதுடா என்னெல்லாம். அங்கே பாருங்க ரத்தம் தெரிக்குது. அப்படியே பறப்போமா. அவ்வளோதான்டா வெப்புடுறா. அவ்வளோதான்டா போடு. இப்போ பறப்போம் நம்ம. போடா தம்பி சீக்கிரம். இவனுங்களை அடிப்போமா? இருங்க நண்பர்களே, இவனுங்களை அடிக்க முடியல. இவனுங்களை ஸ்டேஞ்சஸ் அடிக்க மாட்டான், யானே தெரில. அட்ரா அவனுங்களும் உனக்கு எதிரி தான். கெட்டது பண்ணுறானுங்க உலகத்துக்கு. அட்ரா அவனு. யாருமே உலகத்தில் நல்லது பண்ண மாட்டானுங்க. சரி நண்பர்களே, என்னடா நீயும் நல்லது பண்ணுற மாதிரியே பேசுகிறேன்றீங்களா? சும்மா தான், ஏதோ நல்லது தான் பண்ணுவோம். ஏதோ நல்லது பண்ணால் நல்லா இருப்போம், அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? சரி நண்பர்களே, இப்போ நம்ம போவோம். டேய் தம்பி, வெப்போட தெரியுமா தெரியாதா உனக்கு? அண்ணங்கிட்ட கூட வெப்பை நான் விட்ற மாதிரி. எப்படி வெப்பு? நம்மளுக்கெல்லாம் ரியல் லைஃப்பில் இப்படி ஸ்பைடர்மேனோட பவர்லாம் கச்சா எப்படி இருக்கும்? நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சுயநலத்துக்கு யூஸ் பண்ணுவீங்களா இல்லை உலகத்துக்கு யூஸ் பண்ணுவீங்களான்னு? நம்ம நாட்டிலலாம் இந்த மாதிரி வெப்புடுறதுக்கு அவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இல்லை நண்பர்களே. இந்த மாதிரி பில்டிங் இருக்கணும். அந்த மாதிரி பில்டிங் இந்த வச்சோம் வெப்புடலாம். இல்லைனா வெப்பே விட முடியாது. நம்ம மைல்ஸாக மாறிப்போம் இப்போது. ஏன்னா பீட்ரே எவ்வளோ நாள் தான் இருப்பான். மைல்ஸே வாடா தம்பி. அங்கே வருங்க மைல்ஸே, வேறு லெவல்ரா தம்பி. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்? டஸ்ட்பினை தூக்கி அடிப்போம். ஸ்டேஞ்சர் மேலே அட்ரா போடுறா. கார்னால தான் தூக்கி அடிப்பார் இவர். இப்போ இன்னொரு டஸ்ட்பினா போடு. அவ்வளோதான், ஒன்றுமே ஆகலை. என்னடா நீங்கள் வச்சு விளான்னு இருக்கீங்க? மைல்ஸோட பவர்லாம் பயங்கரமாக இருக்கும் நண்பர்களே. இன்விசிபிள் பவரு, அப்புறமா அந்த எலக்ட்ரிக் பவரு. ஸ்பைடர்மேனுக்கு 8 கால் பூச்சி தவிர வேறு எதுவும் பவர் இல்லை எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இதோ பாருங்க. மைல்ஸ் எகுறா. அவ்வளோதான் நண்பர்களே, உங்களையே பறக்க வைக்கிறோம் பாருங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் தரேன், பறக்கிற மாதிரி. மறுபடியும் சாண்ட் மேன் வந்துட்டானா? நான் மண்ணாக தெரியுது. இல்லை அது தூசி ஏதோ பறக்குது நண்பர்களே. அந்த ஏசி அதை பார்த்து நம்ம போன தடவை ஏமாந்துமே. ஏன்டா இப்படி ஏமாத்துறீங்க? நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்கானுங்க, இன்னும் எந்த வேலையுமே கொடுக்கல. அந்த ஃபோட்டோ எடுக்க சொல்கிறானுங்க. அந்த ஃபோட்டோ மாதிரி காட்டுதே மேப்பில், அதான் நண்பர்களே. அங்கே போயிட்டா ஃபோட்டோ எடுக்க சொல்லி வேலை வாங்குறானுங்க. விரிசலே போட்டுச்சு நண்பர்களே இந்த மைல்ஸ் பையன் குச்சதில். சூப்பராக தம்பி நீ மைல்ஸே. அது ப்ரௌட் ஆஃப் யூ. இப்போ நம்ம இன்விசிபிள் பவரை போட்டு பறப்போம். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் இருக்குது நண்பர்களே இன்விசிபிள் பவரு. அதனால 5 செகண்டு கூட இல்லை, 5 நிமிஷம் இருக்குதுன்றீங்களா? நான் அது ஆஃப் பண்ணி வச்சிடுறேன் இன்விசிபிள் பவரை. அங்கே பாருங்கள் பிளிக்காக ஆரம்பிச்சிச்சுன்னா நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அதுவேலாம் ஆஃப் ஆகலை. இதோ பாருங்க கேப்சூல் ஆக்கல ஆழ்த்தினுக்கிறேன் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு நான். சரி நண்பர்களே, நம்ம அவ்வளோதான். வெப் விட்டு இங்கே ஏதோ மிஷின் கொடுத்துருக்கானுங்க. என்னதுடா அது? என்னடா ப்ளூ கலரில் இருக்குது டப்பா? ஐயா, இப்போ இதை ஓப்பன் பண்ணுமா? எல்லாத்துலேயும் இவன் ஆக்கர் மாதிரி போய் ஓப்பன் பண்ணுறான். ஸ்பேஸ் ஆழ்த்த சொல்கிறானுங்க. அவ்வளோதான் ஆழ்த்தியாச்சு. என்னடா எத்து கையில் போட்டுங்கண்ணா? என்னதுடா அது? 8 கால் பூச்சாண்ணா? எத்து கையில் விட்டுண்ணா. சரி நண்பர்களே, இப்போ எங்கேருந்து பறக்கணும்? பறப்போம். அவ்வளோதான்டா. வெப்ஃப்ளையை போட்டு பறடா. மைல்ஸ்ரா வேற லெவல்ரா தம்பி. க்ரைம் ரிப்போர்ட் போட்டானுங்க நண்பர்களே. இப்போ அங்கே ஏதோ பிரச்சனை நடந்துனுக்குது, நம்ம போய் தடுக்கணும். வேற என்ன வேலை இருக்குது இந்த மைல்ஸுக்கும் இந்த பீட்டருக்கும்? ஒரு வேலையும் இல்லை.
2 பேரும் தண்டம் எதுதான் உலகத்தை காப்பாற்றுறேன்னு இந்த மாதிரி காமெடி பண்ணுறானுங்கன்னு தெரில. நீங்களா ஸ்பைடர் மேனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் உலகத்தை காப்பாற்றுறது இல்லைடா டேய், நீங்கள் சுயநலத்துக்காக பண்ணுறது. உலகத்தை காப்பாற்றுறதுன்னா எப்படி? மக்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னு, மக்களுக்காக சேவை செஞ்சுன்னு இருக்கிறது. இவனுங்க ஏதோ பண்ணுறானுங்க, இவனுங்களும் போய் ஆச்சுன்னுக்கிறான். இவனுங்க உலகத்துக்கு எதிராக கூட பண்ணல. பொண்ணெல்லாம் போட்டு அடிக்கிறான். அந்த பாருங்க பொண்ணு இதை போட்டு அடிக்கிறான். இப்போ கையில் கன்று வச்சுருதா, அதுவும் ஒரு பொண்ணு தானே. இப்போ அதை அடிப்பான் பாருங்க. நம்ம இன்விசிபிள் பவர் போட்டு அவங்கள வெறுப்பு அடிக்கும் போது இன்விசிபிள் பவர் மறைஞ்சிடுது நண்பர்களே. ஏன்னு தெரில, இன்விசிபிள் பவரே மறையது தான். என்னடா வளர்றேன்னு கேட்டிங்கன்னா, அது இன்விசிபிள் பவர் இல்லை, இன்விசிபிள் பவர் தான். ஆனால் அது நம்ம அடிக்கிறோம்ல, அடிக்கும் போது நம்ம நார்மல் இதுக்கு வந்துடுறோம், இன்விசிபிள் ஆக மாட்டோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி அடி. இன்னொரு பட்டாசு செஞ்சு வச்சுக்கிறீங்களா? என்னதுரா இது? பட்டாசு மாதிரி தான் இருக்குது. போன தடவை ஆனால் பயங்கரமாக இருந்தது பட்டாசு. இன்னும் இருக்கிறானுங்களா? இவன் ஒருத்தன் தான், ஒரு அடி அச்சா செத்துரு போகிறான். அவ்வளோதான், போய் முட்டியும் சாவு. ஸ்பைடர்மேன்ரா, அங்கே வருங்க மைல்ஸ்ரா. சூப்பர்ரா மைல்ஸே, வேறு லெவல்ரா. ஸ்லோமோ போடு மைல்ஸே, ஸ்லோமோ. அவ்வளோதான்டா, ஸ்லோமோ போட சொன்னால் பறகுறான். டேய் ஸ்லோமோடா, ஸ்லோமோன்னு தெரியுமா? இப்போ போகிறான் பாருங்க. இவனை தூக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? இதுதான்டா சமூக உதவி. இதுதான் சூப்பர் ஹீரோக்கு நல்ல ஒரு அர்த்தம். இந்த இதாக சொன்ன நண்பர்களே, ஹெல்ப்னு அவனுங்க ஐயோ மாட்டிக்கின பங்கு. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுங்களை கடத்தி வச்சுருந்தானுங்க. அப்போ அதுவும் ஒரு ஹெல்ப்பு தானே நண்பர்களே. தெரியாமல் சொல்லிட்டேன், வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். ஸ்பைடர்மேனை பற்றி தப்பால அதை சொல்லானா, ஏதோ நல்லது பண்ணுறான் பையன், நல்ல பையன்தான். ஆனால் கொஞ்சம் தான் வாழ். சரி நண்பர்களே, இப்போ என்னடா வந்து பிரிட்ஜில் மாட்டிக்கினேன், இருறா ஒரு நிமிஷம். தம்பி நீ அப்படியே இருப்பா, அப்புறம் இறந்தனா வையன், அவ்வளோதான். உன்னை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கன்னா சுடுகாட்டில் போட வேண்டியது தான். அப்புறம் நீ கீழே தான் உழுவே, ஞாபகம் வச்சுக்கோ. கதறாத, கத்தாத, எதுவும் பண்ணாத, கம்முனிரு. நான் இன்விசிபிள் ஆகிட்டுன்ட்டு இவன் யாருமே இல்லைன்ட்டு கீழே உண்டானா யோசிச்சு பாருங்களேன். அதுதான் அவ்வளோதான், ஸ்பைடர்மேனுக்கான மரியாதையே போயிடும். இங்கேருந்து எகிற கூட முடியல. எகிர்ட்டான்டா, போடா போடா. அவ்வளோதான்டா, போடுறா, ஜம்ப்பு போட்டு போடா இங்கேருந்து. அவ்வளோதான், வெளில ஜம்ப்பு மட்டும் போட்டுன்னு போ. அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான்டா, சூப்பரா தம்பி. இங்கே என்னதுடா இது? டேய் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டின்னு போவேன், நீங்கன்னா ஆம்புலன்ஸ்லாம் வச்சுன்னு வரீங்க. இவனுங்க ஆம்புலன்ஸ் நம்ம பறந்து இவனை அந்த கூட்டியில் கரெக்டாக போட முடியுதா பாப்பமா? இருங்க, நம்ம தூரமாக போயிடுவோம். உயிரை வச்சு விளையாடாதரா அப்படின்றீங்களா? சும்மா தான் ஒரு ட்ரை தானே. பறக்கும் போதே எஃப் காட்டுச்சு, நம்ம பறக்கும் போது எஃப் அழுத்தி பார்ப்போம். அவ்வளோதான்டா, பரடா. அங்கே பாருங்க காட்டுச்சா? இப்போ பாருங்க, அழுத்த முடியல நண்பர்களே. சரி நம்ம கிட்டே போய் வச்சுருவோம். எதுக்கு நம்மளுக்கு? தேடா போடா, நிம்மதியாடுறா தம்பி. அந்த சைடு போகணுமா? அவ்வளோதான், வெயிடா அவனை. நீ நிம்மதியாயிரு. அவன் ஏற்கனவே செத்துட்டான்டா நண்பர்களே. அவன் செத்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் காட்டல. அவன் செத்துட்டான் தான் நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இப்போ நம்ம க்ரைம் ரிப்போர்ட்டை முடிச்சாச்சு. இப்போ அடுத்த என்ன ரிப்போர்ட்டு? வேறு எதுனா ரிப்போர்ட் இருக்கா? ரிப்போர்ட்டு இப்போ ஸ்பைடர்மேன் வந்தானா பறக்க விடுவான் எல்லாரையும். இப்போ நம்ம மறுபடியும் பீட்டர் பார்க்கராக மாறிடுவோம். ஏன்னா அவன் தான் ரியல் ஸ்பைடர்மேன். அங்கே பாருங்க, 8 கால் பூச்சோட விளாண்டுக்கிறான். டே என்னடா அது? மறைஞ்சிச்சு நண்பர்கள். டேய் எங்கடா வைக்கிற 8 கால் பூச்சை? பேக்கெட்டா நண்பர்களே? அவன் எடுத்து டப்பால்னு பின்னாடி போடுறான். டேய் என்னடா இது நண்பர்களே? நம்ம எதனா காஸ்டியூம் மாற்றி விளாட்லாமா? ஒரு பாட்டு வர்றதில்ல. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே கமெண்ட் தான் ஒரே தீர்ப்பு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும். ஏன்னா சும்மா ஃபன்னியாக இருக்கும், கேம் பிளேலாம் எப்படி ஃபன்னியாக இருக்கும். சரி இப்போ நம்ம பறப்போம். அவ்வளோதான் நண்பர்களே, வந்தாச்சு. நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சாரி, நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போட. அப்படியே ஒரு லைக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இல்லை, கேரளாலாம் போகும்போது இருக்குமே, இல்லைன்றாதீங்க, எனக்கு ஒரு அசிங்கமாக போயிடும். கொஞ்சம் அப்படி இப்படி தலையாட்டிக்கோங்க, அவ்வளோதான். சரி நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரயில்வே ட்ராக்கில் உடைப்புமா இந்த ரயில்வே ட்ராக்கை? ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்றீங்களா? சும்மா தான் ட்ரை தானே. இதை நம்ம ட்ரெயின் மேலே நின்று பண்ணோன்னா ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? இந்த மாதிரி ஏர் நின்று டமால்னு ஒரு குதிச்சோன்னா ட்ரெயின் அப்படியே பிளாஸ்டே தான். அப்புறம் நம்ம தீபாவளி வராமலே தீபாவளி கொண்டாடுவோம். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த ரூட்டில் ட்ரெயின் வரணும். டேய் தம்பி, ட்ரெயினு எங்கடா இருக்க? ஆமாம்ல, இந்த ஊருக்கு ஸ்பைடர்மேனால எந்த தொல்லையும் வராது.
அது எப்படா நீ ட்ரெயினில் போய் அப்படி பண்ணுவேன்? ஸ்பைடர்மேன் நல்லவன்டா இந்த ஊரை பொறுத்தவரையிலும். நம்மளை பொறுத்தவரையிலும் இவன் யார்? சிலந்தி மனுஷன், அவ்வளோதான். அந்த சாண்ட்மேன்லாம் இவனை சிலந்தி பூச்சி மாதிரி கையில் பூச்சி நசுக்கி போடுறான். இவன்லாம் என்னடா ஹீரோ? மூஞ்சியை பார்க்கும் போதே அசிங்கம் இல்லை உனக்கு? சரி நண்பர்களே, நம்ம போய் ட்ரெயினை தேடுவோம். மக்களுக்கு சமுதாய உதவி பண்ண சொன்னா நீ தேவையில்லாத உதவிலாம் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு எப்படி சொல்கிறது விளையாட்டு. ஓ இது லோக்கல் ட்ரெயின் போகிற இடம், அது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகிற இடமா? அதோ பாருங்களேன், இங்கே ஒரு ட்ராக் இருக்குது, அங்கே ஒரு ட்ராக் இருக்குது. ட்ராக் ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குது. ஆனால் இதுவும் வேறு மாதிரி இருக்குது ரூட்டு. அதான் இது லோக்கல் ட்ரெயின், அது எக்ஸ்பிரஸ்லாம் போகிறதுக்கு போல். சரி எதா வேணால் இருந்துட்டு போட்டோம், மெட்ரோ கூட போட்டோமே, எதுக்கு நம்மளுக்கு இந்த ஆராய்ச்சி? இன்னொரு ட்ராக் வந்திருக்கு, இங்கெல்லாம் ட்ரெயின் வரும். இதோ பாருங்க சிக்னல் போட்டாங்க, அப்போ ட்ரெயின் வரப்போகுது. எங்கடா ட்ரெயினை கண்ணில் காட்டினீங்கன்னா இப்படி அடிக்கிற அடியில் ட்ரெயின் ரெண்டும் பிளாஸ்ட்டு தான். வேறு எதுவும் தெரியாதா பிளாஸ்ட்டுங்கிற வந்ததுலேருந்து அப்படின்னு கேட்குறீங்கன்னா சும்மா தான். ட்ரெயினை பார்த்துட்டேன் அங்கே போகுது பார்த்தீங்களா? இப்போ போயிட்டு அந்த ட்ரெயினில் போயிட்டு பிளாஸ்ட்டு கொடுப்போம் நம்ம ட்ரெயினை. ஏற சீக்கிரம்டா. தம்பி மேலடா ஐயா, அங்கே பாருங்க நண்பர்களே, ஸ்பைடர்மேன் சீன்லாம் போடுவான் இப்போ தான். ஸ்பைடர்மேன் வந்திருக்காருங்க. அப்படியே ஸ்பைடர்மேனா நான் தான்டா உலகத்துலேயே பெரிய ஆளுன்னு காட்டுவான். இன்னும் இருக்கானுங்க, வெயிட் பண்ணு. இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க அவெஞ்சர்ஸில். இவன் ஸ்பைடர்மேன் தான் பெரிய ஹீரோ மாதிரி காட்டிப்பான். சரி நண்பர்களே, நம்ம எகிரி போவோம். நீங்கள் ஹை குவாலிட்டியில் வச்சு பாருங்கள் நம்ம வீடியோலாம். ஏன்னா எனக்கு ஆப் ஏதோ தெரில நண்பர்களே ஹெச்டி பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த ஒரு ஆப்பை விட்டா ஹெச்டி பண்ணுறதுக்கு வேறு ஆப் தெரியாது. சரி நண்பர்களே, நம்ம இப்போது உடச்சி பார்த்தா ஒன்றுமே ஆகலை. ஓடும் போது உடச்சி பார்ப்போமா? ஏன்னா இது நின்றுட்டுருக்கிறதுனால ஒன்றும் ஆகலை. ரன்னிங் ஆகுது. இப்போ உடைப்போம். நில்றா கரெக்டாக நில்லு. மேலே ஏறு. சீக்கிரம்டா அதுதான்டா ஏற. பாவி, என்னடா நீ வெப்பு போட்டு முடிச்சிட்ட. ஒரு பிடி அதுதான் அந்த கொகை உள்ள போகும்போது தான் பார்க்கலாமா? படா சீக்கிரம் படா. கொகை என்னாச்சு? டர்ன் டு கேமா? இது கேமை விட்டு வெளில போகிறதுக்கு அர்த்தமா நண்பர்களே? சரி விடுங்க, நம்ம கேமுக்குள்ளேயே விளையாடுவோம். நம்மளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நம்ம கேம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். அங்கே பாருங்கள் க்ரைம் ரிப்போர்ட் போட்டானுங்க மறுபடியும். நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸ்டோரி கீரிலாம் குத்திங்கன்னா பட்னு ஸ்கிப் பண்ணுறோண்டா. ஸ்கிப்பு கூட பண்ண முடியாது, கேட்டுதான் ஆகணும். நண்பர்களே, டோக்கன் வேறு ரொம்ப கம்மியாகிறானுங்க இவங்க ஸ்டோரியாக போட்டு. இப்போ இங்கே ஒருத்தங்க, நாடா நீங்கள் பட்டாசு செய்யாதீங்கடா. நான் செய்யக்கூடாது, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். போடு தம்பி, மயில் வாங்கணும். எங்கேப்பா இருக்கீங்க? மைல்ஸை காணோம் நண்பர்களே. மைல்ஸும் வருவான், இன்னும் மைல்ஸ் வரல. என்னடா வெடிகுண்டெலாம் போட்ட அண்ணனை க்ளோஸ் பண்ணலான்னு பாவி தெரியாமல் ஓம் பட்டன் குத்துட்டேன் நண்பர்களே. அதுக்கு போய் ஓமா ஓப்பன் பண்ணி விட்டு இந்த கேமையே நம்மளை சாவச்சிட்டானுங்க. இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா, தயவு செஞ்சு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்புறம் சாபம் விடாது, சும்மா விடாது. அப்புறம் பார்த்துக்கோங்க. ஏதோ நல்லதுக்கு சொல்கிறேன்ப்பா, எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாது? ஏதோ நல்லதுக்கு சொல்கிறேன், பொழைச்சி போங்கடா சின்ன பசங்களா அப்படின்றேன். கேட்க மாட்டீங்க. இப்போ பஸ்ஸியாக பிளாஸ்ட் விட போகிறேன் நான். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் அடிக்கணும், அவ்வளோதான். ஊர் உள்ளனா வில்ல ஸ்பைடர்மேனு. உடைக்க முடியல. ஸ்பைடரு என்னடா அவன் பவர் இது? ஒட்றா அவனை, அவ்வளோதான்டா. அவ்வளோதான் வெப்ப படிக்கல. அடப்பாவி, என்னடா உடைக்க மாட்டேற? சரி, கார் மேலே ட்ரை பண்ணுவோமா? நில்றா கரெக்டாக நில்றா. கார் மேலே நில்லு. அவ்வளோதான். ஏறு போடு. அவ்வளோதான்டா பிளாஸ்டே. பாவீங்களா, என்னடா இது? கார் மேலே கூட நிற்க முடியல. சரி நண்பர்களே, நம்மளால் எதுவுமே உடைக்க முடியல. அசிங்கப்படுத்துறானுங்க. டேய்ரா ஒரு நிமிஷம், இதை உடைக்கிற மாதிரி குத்துருந்தா கூட பரவாயில்ல. சரி இதோ பாருங்களேன் ஃபேக்ட்ரி. இந்த கண்ணாடி ஷர்ட்டை வச்சு பார்ப்போமா? இருங்க கண்ணாடியாச்சும் உடையதா பார்க்கலாம். அவ்வளோதான்டா, ஏறா போடு. அவ்வளோதான். உடைய மாட்டுது எதுவுமே. கீழெல்லாம் போயிட்டு அந்த தரையில் உடைச்சா கூட தரை உடையுதுடா. ரியலிஸ்டிக்காக இருக்குன்ட்டு வெப்பெல்லாம் ரியலிஸ்டிக்காக விட்ற. அந்த சின்ன பசங்க கேம் மாதிரி வானத்தில் விடாம. ஆனால் நீ எதுக்கு இப்படி பண்ணுற? உடைக்க மாட்டேன்னு தெரில ரியலிஸ்டிக்காக. சரி விடுங்க, இவனுக்கு அந்த ஒரு மனசில் பெரிய சூப்பர் ஹீரோன்னு நினைப்பு. நம்ம நல்லது தான் பண்ணணும், கெட்டது பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கான். நீலாம் கெட்டது பண்ணலனா கூட நீ கெட்டவன் தான்டா. கெட்டது பண்ணலனா கூட நீ நல்லவன் தான்டா. வளரல. ஏன்னா நீ சாண்ட்மேன் கிட்டேருந்து உலகத்தை காப்பாற்றிருக்கடா. நீ இந்த ஒரு தடவை காரை உடைக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல.
ஸ்பைடர்மேன் தெரியாமல் வந்து விட்டான்டா கார் மேலே. கார் வாங்கிச்சு அப்படின்ட்டு விட்டுருவாங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஐயா ஏதோ பாருங்க, நீங்கள் என்னடா வண்டியை கொளுத்தி வச்சுக்கிறீங்க. சரி இப்போ நம்ம எகிரி போவோமா? இவனுங்களை அடிக்க போகிறோம் இப்போ நம்ம. எல்லாம் வாங்க. என்ன நம்மளை பார்க்காம இருக்கிறானுங்க மென்டல் பசங்க. அட்ரா அவனே போடுறா. போடு பறக்க விடு எல்லாரையும். என்னடா குத்துறீங்க? ஸ்பைடர்மேன்ரா நானே. சுடாதீங்கடா, ஸ்பைடர்மேன்ரா நானே. நீ ஸ்பைடர்மேனு சொல்லுங்கிறா, நான் ஸ்பைடர்மேன் மாதிரியே பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா இவனுங்க எங்கே பண்ண விட்றானுங்க? இவங்க அச்சு நேகிறானுங்களே நம்மள தான். அங்கே பாருங்க உடையெல்லாம் கிழித்து விட்டு நம்மளை அடிக்கிறார்கள். டேய் என்னடா பாம்லாம் போடுறீங்க தூக்கி? நண்பர்களே நம்ம ஓடிடலாம், இந்த மிஷின் நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னு விட்டு போவோம். எனக்கு மனசு வரல. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அவனுங்களை போய் அடிப்போம். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம், ஏன்னா ஈல் ஆகணும். ஈல் அழுத்துடும். என்னடா ஈல் ஆக மாட்டுது நண்பர்களே? ஈல் பாயிண்ட்டு காலி. நம்ம போய் சாப்பிட்றது தான் ஒரே வழி. ஏன்னா நம்ம மிஷின் உள்ள வேற போயிட்டோம். வாங்கடா அடிங்கடா, வாங்கடா டேய் வாங்கடா. சும்மா அடிங்கடான்னு கூப்பிட்டா ஒன்று அடிப்பிடுறது. நல்லா ஸ்பைடர்மேன்ரா. இங்கே பாருங்க தடுப்பேன் நான். ப்ரூஸ்லி போடப்படே போடு அடி 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 பறக்க விடு. போறா ஸ்பைடரே. ஒரு ஹெல்த் இருந்தால் கூட நீ முடிச்சிடணுண்டா எல்லாரையும். ஏன்னா நீ ஸ்பைடர்மேன்ரா. ஏன்னா நீ ஒரு ஸ்பைடர்மேன். இங்கே பாருங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டானுங்க. இதுக்கு மேலே நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இவனை ஒன்றுமே சொல்கிறதுக்கு முன்னாடி ஆக்கிட்டானுங்க. இப்போ நான் மயில்சா மாறலான்னு பார்த்தா என்னடா மயில்சா மாற முடில நண்பர்களே. நம்மளால் மயில்சா மாற முடில. இவன் ஒரு மொக்க மேன்ரா. இவன் ஸ்பைடர் மேனு வச்சுருக்கிறதுக்கு பதில் மொக்க மேனு வச்சுருக்கலாம் பீட்டர். ஆனால் பீட்டர் தான் நண்பர்களே. மஜாடா பீட்ரு. நீங்கள் சொல்லுவீங்க உனக்கு கேம் விளையாட தெரியலடா, அதுக்கு நீ ஸ்பைடர் மேனெல்லாம் குறை சொல்லக்கூடாதுடா அப்படின்னுவீங்க. அது ஒரு விதத்தில் இல்லை, 2 விதத்துலேயே அது உண்மை தான். ஏன்னா எனக்கு கேம் அவ்வளோவா விளையாட தெரியாது. சரி நான் என்ன பண்ணுறது? இப்போ நம்ம போயிட்டு ஒரு மிஷினை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கேம் பிளே வீடியோவை முடிச்சுப்போம். ஏன்னா 20 நிமிஷத்துக்கு மேலேயே போகுது வீடியோ. என்னதுரா இது? இன்னும் அன்லாக் ஆகாமல் அந்த ரூட் உள்ளலாம் போகக்கூடாதா? சரி கொடுங்க, நம்ம இப்போ அந்த சைடே போவோம். எகுந்து போடா நீ. நடுவில் இந்த ஸ்பேஸ் பட்டனை வேற அழுத்தி விளையாட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஸ்பைடர்மேனா வெப் விடுவேன்றான். அவனெல்லாம் சொல்லி திருத்த கூட முடியாது. என்னால் சுத்தமாக பேச முடியல. அதுக்கு எதுக்குடா 2 என்னாலன்னு கேட்குறீங்களா? ஏன்னா ஸ்பைடர்மேனும் நான் தான், இந்த வாய்ஸ் கொடுக்குறவனும் நான் தான், இந்த கேமில் விளையாடுறவனும் நான் தான். அதுக்கு 3 என்னாலன்னு சொல்லியிருக்க வேண்டியது தான்டான்னு கேட்டிங்கன்னா 3 என்னாலன்னு முட்டா பையன் மாதிரியே இருக்கும். அதனால தான் சொல்ல. சரி விடுங்க நண்பர்களே. அவ்வளோதான். எகிரி போவான் இந்த ஸ்பைடர்மேனு. உடையெல்லாம் கிழித்து இருக்குடா மகனே ஸ்பைடர்மேன். என்னடா இது நண்பர்களே? கிழிஞ்சு தானே இருந்தது ட்ரெஸ்ஸு. ஒரு செத்தோடனே அப்படியே புது ட்ரெஸ் மாற்றி, தம்பி நீ எழுந்திருப்பா, நான் உனக்கு புது ட்ரெஸ் கூட வாங்கி தரேன்டா அப்படின்ட்டு எழுப்பி விட்டாங்க போல. சூப்பர்ரா, எப்படியேறா நீ டெய்லி டெய்லி உனக்கு புது ட்ரெஸ் தான். இப்போ இங்கே வந்து சாவான்ட்டான். காப்பாற்ற வந்துட்டான். என்னடா இறங்கினோடனே அப்படியே ஒரு டைலாக் ஒன்று போடுறது. இருறா சுடுறானுங்களே. இருறா அவ்வளோதான்டா போடுறா. இன்னொன்று தடி. அவ்வளோதான் ஃப்ளைங்லேயே விடுவோமா? அவ்வளோதான். இன்னொன்று ஃப்ளைங்கு. இன்னொன்று அவ்வளோதான் போடு. இன்னொன்று இருக்குதா? இன்னொன்று இல்லையா? அவ்வளோதானா? நம்மளை மூஞ்சாலச்ச மாதிரி சொல்லிட்டானுங்க. இன்னொன்னுலாம் இல்லைடா, நீ பாட்டுனா விளாட்றா அப்படின்ட்டானுங்க. என் கையில் அடி அப்படின்றானுங்க. டே அட்டே போவீங்களா? இருறா, ஒரு பேச்சுக்கு சொன்னா அடிக்கிறதாடா. டே கிரானைட்லாம் போடுறான். இருறா நண்பர்களே. ட்ரெஸ்ஸு அடே முடிச்சிட்டானுங்க நண்பர்களே. அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்கல. எனக்கே தெரிஞ்சிச்சு நம்ம செத்துருவோம். அதனால தான் சொன்னேன், சாவத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டானுங்கன்றுவேன். எப்படி நம்மலாம் எப்படி சொல்கிறது, ஜோசியம் குறித்து வச்சுக்கணும். அவ்வளோதான், அந்த மிஷின் முடிஞ்சிடும். ஏன்னா செத்துட்டா அவ்வளோதான் ஸ்பைடர்மேன். டேய் தம்பி இப்படி இருக்காதரா, போய் ஒரு மிஷினாச்சு கம்ப்ளீட் பண்ணுறா. இப்போ மயில்சா மாற முடியுது நண்பர்களே. மயில்சா மாறிப்போமா? அவ்வளோதான் மாறுறா. ஸ்பைடர்மேன் அப்படியே வெப் விட்டு பாரு இவரு. அவ்வளோதான் மயில்சா மாறியாச்சு. இப்போ நம்ம ஒரு மிஷினை மைல்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கேம் பிளே வீடியோ முடிச்சிக்கலாம். பீட்டரை வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிக்கலான்னு. ஆனால் பீட்டர் செத்துட்டே இருந்தான், அதனால் மைல்ஸை வச்சு முடிக்க போகிறோம். இன்னும் க்ரைம் ரிப்போர்ட் வரல. க்ரைம் ரிப்போர்ட் வந்தோடனே போயிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் மிஷினை. இப்போ அது வரலாம் நம்ம ஸ்ட்ரேஞ்சருக்கு தொல்லை கொடுப்போமா? அவ்வளோதான்டா, எகிரி போகணும். இப்போ எதனா ஒரு காரை பார்த்து இடிக்கணும். இந்த மாதிரி ஏறி உட்காந்தா அவ்வளோதான் செத்துருவானுங்க.
சரி நம்ம இப்போ ரோட்லேயே இருப்போமா இல்லைனா போயிட்டு எதனா க்ரைம் ரிப்போர்ட் கொடுத்துட்டானுங்க நண்பர்களே. அவ்வளோதான், க்ரைம் ரிப்போர்ட்டு கொடுத்துட்டானுங்க. இப்போ நான் அங்கே தான் போகிறேன். டேய் ஸ்பைட்ரே பரடா. இவன் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணுறன்ட்டு கேவலமாக பண்ணுறான். வெப்பு கூட விட மாட்டான். இப்போ நம்ம இங்கேருந்து எகுருவோமா? இங்கே நின்று அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். போதும்டா நீ அப்படியே எகுறா. எகுரு கரெக்டாக இருக்கிற. இப்போ எகுரு. அவ்வளோதான்டா. போடுற பிளாக் கலர் கார் இன்னைக்கு ப்ரௌன் கலரில் மாறணும் வெடிச்சு. என்னடா இது ரியலிஸ்டிக்காக நீ மேகத்தில் விட மாட்டேன்ற வெப்பு. ஆனால் இங்கே பாருங்களேன், நான் இதில் வேணால் குச்சி காட்டுறேன். எவ்வளோ பள்ளம் உழுதுன்னு பாருங்களேன். அங்கே பாருங்கள் எப்படி உழுதுது இடி. ஆனால் அந்த கார் மேலெலாம் குச்சா ஒன்றுமே ஆக மாட்டுது. டேய் அல்லோ சொல்லாதுடா. அந்த அக்கா வர்றா. அல்லோ சொல்லுங்கிறான். அந்த அக்காவை அடிக்க சொன்னால் கூட எடுத்து போடுறா. அதுதான் போடு பயப்படுறானுங்க. ஆனால் ஒன்றும் ஆக மாட்டுது நண்பர்களே. வெப்பு விட முடியுதா? வெப்பு கூட விட முடியல. உள்ளே பூந்து போகுது. மேஜிக் மேன் இல்லைடா, நீ ஸ்பைடர் மேன்ரா. வெப்பு விட்டா மேலே போய் அடிக்கணும்டா. இவன் அங்கே பாருங்களேன், அந்த அதிர்ச்சியில் போய் விழுறாங்களே தவிர அவங்களுக்கு எந்த டேமேஜும் வர மாட்டுது. இந்த பொண்ணாண்ட போயிட்டு அப்படியே கரெக்டாக எகுறான். அந்த பொண்ணு செத்துடணும். டேய் போடா. வெறுப்பாயிட்டேன் நண்பர்களே. வெறுத்துட்டேன். ஏன்னா இந்த ஸ்பைடர் மேன் அவ்வளோலாம் நல்லவன் கிடையாது. அவன் சுயநலத்துக்கு நிறைய பண்ணுவான். ஸ்பைடர் மேன்லாம் குறை சொன்னேன்னா அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்டான்னு சொல்கிறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த ஸ்பைடர் மேன் 1 or 2 பாக்ஸிங்கில் போயிட்டு அவன் சுயநலத்துக்கு போய் விளையாடுவான் ஸ்பைடர் பவரை வச்சு. நீங்கள் ஆனால் ஒன்று யோசிச்சிருக்கீங்களா? ஸ்பைடர் மேனில் எல்லாருக்கும் பிடிச்சவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த பீட்டரோட மாமாவோ தாத்தாவோ யாரோ இறந்து போவாங்க. அப்புறம் இந்த பீட்டரில் அவன் லவ்வர் இறந்துருவான். அப்புறம் மைல்ஸில் அவங்க அப்பாவை இறந்துருவான். அப்புறம் நோவே ஹோம் பீட்டர் வந்து யார் இழப்பான் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த பீட்டர் பார்க்கரை வச்சு இந்த மிஷினை ஒன்று கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இருங்க, கண்ணுக்கு தெரியாமல் போய் அடிக்கணும். போட்டுரு. அவ்வளோதான்டா. அர்றா யாருக்குமே தெரியக்கூடாதுடா கண்ணுக்கே. சொல்லிச்சு பாருங்க ஃபோனில். ஃபோன்லையா சொல்கிற? இப்போ பாரு எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிற பாருவோம் மேலே. வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிற ஆப்ஷன் வந்துடும். இருறா அடிக்காதரா. வெயிட்ரா. இருங்கடா. இவ்வளோதான்டா. பொழந்து கட்டுறா ஸ்பைட்ரு. போடுறான் அவனை மண்டையில் போடு. தூக்கி அடி. தூக்கி அடிக்கிற ஆப்ஷன் இன்னும் காட்டல. அது கிட்ட போனோடனே தான் நண்பர்களை தூக்கி அடிக்கிறது காட்டுது. ஆனால் இவன் குச்சா அடிக்கிறீங்க என்ன நீ? வெயிட் பண்ணு. நான் கொஞ்சம் தூரமாக போய் எல்லாத்தையும் தூக்கி அடிக்க முடியுதா பார்க்குறேன். ஏன்னா என்னடா தூக்கி அடிக்கிறேன்னு சொன்னால் தூக்கி விட்டீங்கன்னு நண்பர்களே முச்சு விட்டானுங்க நம்மளை. சரி அவ்வளோதான். இதுக்கு மேலே சாவறதுக்கு உடம்புல தெம்பில்லை, பேசுகிறதுக்கும் உடம்புல தெம்பில்லை, பறக்கிறதுக்கும் உடம்புல தெம்பில்லை. மொத்தமாக சொன்னால் இவன் ஸ்பைடர் மேனே இல்லை. அப்புறம் எப்படா வெப்புறான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு தனி கதை. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி நம்ம அந்த இது மாதிரி இருக்குதே சிலுவை மாதிரி, அது மேலே போயிட்டு நின்றுப்போம். அது மேலே போய் நின்று வீடியோவை முடிச்சிடலாம். எகுறா மேலே போடா. இது மேலே கூட சத்துமாவில்லை. டேய் என்னடா நீ ஒன்று சத்து இல்லாமல் வளர்த்து வச்சுருக்கானுங்க. போடு. இது மேலே உட்காரக்கூடாதுடா. அந்த சிலுவை மேலே போய் உட்காரணும். கரெக்டாக போ. இரா இந்த சிலுவா. அவ்வளோதான், போ உட்காரே. அது சிலுவை கிடையாது, சிலுவை மாதிரி இருக்குது. சரி நண்பர்களே, இந்த கேம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு அவங்கள லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண சொல்கிறேங்க. அப்புறம் இன்னொரு கேம் வீடியோவில் பார்க்குறேன். சாட்டர்டே மறக்காமல் லைவுக்கு வந்துடுங்க. ஓகே பாய்.